நீங்கள் எம்ஜிஆர் ஆரம்பித்தார், அது தமிழ்நாட்டில் ஒரு பொது கட்சியாக இருக்குது. வைகோ ஆரம்பித்தார், விஜயகாந்த் ஆரம்பித்தார். ஆனால் அண்ணன் திருமாவளவனும் ஐயா ராமதாஸ் ஆரம்பித்தா அது ஒரு சாதி கட்சியில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. ஆனால் இந்த மண்ணில் தமிழில் பெரும்பான்மை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்த மக்களுக்கு போராடுவர்களுக்காக சில சித்தாந்தத்தை தவறாக கணிப்பீர்கள், அவர்களை சாதியாக காமிச்சார். ஆனால் சீமான் ஒருவருக்குத்தான் அந்த பார்வை அந்த நேரத்தில் வெள்ளை. ஆனால் இன்றைக்கு அவர் தன்னை ஒரு சாதி, குறிப்பிட்ட சாதிக்கான அடையாளமாக துடிக்கிறார். நீங்கள் சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைங்கிறீங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியேற்றதுக்கான போராட்டம் நடக்குது. பாவாணர் படத்தை போய் நீங்கள் அதில் வைக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். பாவாணர் மொழி ஞாயிறுங்க, இந்த தமிழ் இனத்தினுடைய ஒரு அறிவு களஞ்சியம். அவர் எல்லாத்துக்கும் இல்லை சொந்தம். தீரன் சின்னமலையை நீங்கள் கவுண்டர்களுக்குள்ளே அடைக்கிட முடியுமா? அவங்க கொண்டாடுவாங்க. அந்த சமூகம் தன் இனத்தில் போராடணும்னா ஓடுறான். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்? தீரன் சின்னமலையும் தான் போடுறோம், மருது சகோதரர்கள் தான் போடுறோம். அந்த சாதியை போடலையே நம்ம. வஉசி என்ன சொல்கிறோம்? வஉசி பிள்ளைன்னு அவங்க கொண்டாடுறாங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி நேற்று தீரன் சின்னமலையோட நினைவு நாள், தூக்கிலிடப்பட்ட நாள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தீரன் சின்னமலையும் அந்தாண்ட கருப்பு சேர்வை அவர், ஏன்னா ஒரு 3 தலைவருக்கு சாதி பின்னாடி இருக்குது. குணாளன் தான் ஐயா பேர், குணாளன். அவர் கட்டுத்தடிக்காரன்னு சொல்லுவாங்க. அவர் ஏன்னா வாழ் தட்டி சண்டையில் அவர் குணாளன் நாடார்னு போட்டு வைக்கிறீங்க. வேற ஒருத்தர் பண்ணலாம் நாடார் சமயம். ஏன்னா நீங்கள் எப்படி பாருங்கள், முதலில் இந்த மொழிக்காக உயிர் விட்டவர் நடராசன், அவர் ஆதி தமிழர். அவர் சாதி சொல்லி கூப்பிடுமா? தாளமுத்து அவர் நாடார், தமிழுக்காக செத்தவர். யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தமிழ் நாட்டுக்காக செத்தவர் சங்கரலிங்கம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்தவர் சீபா ஆதித்தனார். பொது உடைமை சித்தாந்தத்தில் ஊறி தொழிற்சங்க ஏஐடிசியினுடைய அகில இந்திய வரைக்கும் பரவணும் ஐயா கேட்டிக்க தங்கமணி, காமராசர். இதெல்லாம் ஒரு சாதிக்குள்ளே அடைக்க முடியுமா? எவ்வளோ பெரிய அந்த இனத்தை, தமிழ் இனத்திற்காக உழைத்தவர், அது சர்வதேச சமூகத்துக்காக உழைத்தவர்கள் இல்லையா? அவர் சாதியில் போய் நீங்கள் அடக்கலாமா? நீங்கள்